இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி அவர்களோட தான் நம்ம இன்றைக்கி ஒரு நேர்காணலில் வந்து பண்ண போகிறோங்க. இங்கே என்ன பார்த்திங்கன்னா தக்காளி வந்து எப்படி வந்துட்டு அறுவடை பண்ணுறாங்க அதை வந்துட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க. நீங்கள் தக்காளி வந்துட்டு அறுவடை பண்ணிகிட்ருக்கீங்க, இது எந்த மாதிரி உங்களுக்கு லாபத்தை கொடுக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். லாபங்கிறது வந்து உங்களுக்கு ஒன்றும் பெருசாக இது இல்லைங்க. சரிங்க. அதாவது விலை கிடச்சதுன்னா லாபம், விலை இல்லைன்னா நஷ்டம்தான். நஷ்டம்தாங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம உழவு ஓட்டி பார் எடுத்து நாற்று வச்சு அப்புறம் இந்த குச்சி நிறுத்தி கம்பி கட்டி, ஏன்னா செலவு ஜாஸ்தி இருக்குங்க. இது இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி இல்லை, அப்படியே பார்லேயே விட்டுருவோம். இப்போ வந்து செலவு அதிகமாக இருக்குங்க. அதனால் விலை கிடச்சிருச்சுன்னா லாபம், விலை இல்லைன்னா நஷ்டம்தான் வரும். இப்போ செடி வச்சு எவ்வளோ நாள் கழித்து உங்களுக்கு வந்து அந்த பழங்கள் வந்து வர ஆரம்பிக்குங்கண்ணா? ஒரு 60 நாள் 65 நாளில் பழம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருங்க. இப்போ சந்தை விலை என்ன ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்கீங்க? இப்போ சந்தை விலை வந்து டிப்பர் வந்து 400 450. சரிங்க. இது உங்களுக்கு லாபகரமாக இருக்குதுங்களா? இல்லை, இது வந்து நம்மளுக்கு அசல் தான் ஆகுங்க. அசல் தான் ஆகுது. 400 ரூபாய்க்கு மேலே 500 600 ரூபாய்க்கு போனால் தான் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். கிடைக்குங்க. சரிங்க. இது போக நீங்கள் வேறு ஏதாவது விவசாயம் நீங்கள் நம்ம தோட்டத்தில் பண்ணிகிட்ருக்கீங்களா? அது மல்லி கொத்தமல்லி தலை விட்டுருக்குங்க. சரிங்க. அது அதே மாதிரி தாங்க, விலை கிடைச்சதுன்னா லாபம் தான், விலை கிடைக்கலன்னா அது லாஸ் தான் வரும். இப்போது நீங்கள் விவசாயம் சம்மந்தமாக எங்ககிட்ட சில தகவல்கள் சொன்னீங்க. இதுக்கு வந்து என்னென்ன உரங்கள் வந்துட்டு நீங்கள் தக்காளி செடிக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க? இப்போ இதுக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ காம்ப்ளெக்ஸ் தான் போட்டிருக்கோங்க. சரிங்க. ஃபஸ்ட்டு உழவு ஓட்டும்போது எருவு போடுவோம், அப்புறம் ரெண்டாவது களை எடுத்து காம்ப்ளெக்ஸ் போட்டு விட்ருவோம். சரிங்கண்ணா. இது மழை காலங்களில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு சிரமமாக இருக்குங்களா? இப்போ இல்லைங்க, மழை காலம் வந்தால் இந்த மாதிரி குச்சி நிறுத்தி நம்ம டொயின் கட்டி விட்டோம்னா சரிங்க, உங்களுக்கு செடி வந்து எதுவும் ஆகாது. தக்காளி அழுகல் வராதுங்க. அது மோசமாக போகாது. சரி சரிங்க. அதான் மழைக்கு வந்து பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லைங்க. சரி சரிங்க. இப்போ நீங்கள் இந்த தக்காளி வந்துட்டு நீங்கள் எவ்வளோ வருஷமாக நீங்கள் அறுவடை பண்ணிகிட்ருக்கீங்க? இது நாங்கள் ஏன்னா தொடர்ச்சியாக நாங்கள் விவசாயம் தானே பண்ணிகிட்ருக்கோங்க. அம்மா அப்பா அடுத்தது நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோங்க. கிட்டத்தட்ட இப்போ எங்களுக்கு விவரம் தெரிஞ்சிருந்து 30 வருஷமாக நாங்கள் இதிலேயே தான் இருக்கோங்க. சரிங்களா. இப்போது தக்காளி விவசாயிகள் சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது ஒரு சொல்லணுன்னா எந்த மாதிரி நீங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுவீங்க? எப்படிங்க? அதாவது இந்த தக்காளி விவசாயம் வந்துட்டு எப்படி பண்ணணும், எவ்வளோ கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்கிறீங்க இதுங்களா? அதாவது நம்ம இப்போ பூமி இருக்குதுன்னு வைங்க. சரி, பூமி வந்து நம்ம வேறு வெள்ளாமை பண்ணி எடுத்துகிட்டு ஒரு வருஷம் ஒரு மாதம் 1.5 மாதம் உழவு ஓட்டி நல்லா ஆற வச்சிடணும். சரிங்க. ஆற வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம பார் எடுத்து நாற்று வைக்கணும். ஒரு 1.5 மாதம் 2 மாதம் நல்லா பூமி ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு அப்புறம் பார் எடுத்து அப்புறம் நாற்று வச்சு தான் அப்புறம் களை எடுத்து நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வர்றதுக்கு 2.5 மாதம் ஆயிரும். காய் பிடுங்குற அளவுக்கு வர்றதுக்கு 2.5 மாதம் ஆயிரும். சரிங்க. இந்த கொத்தமல்லி வந்துட்டு நீங்கள் இது சம்மந்தமாக கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. எவ்வளோ வந்துட்டு எவ்வளோ நாட்கள் ஆகுங்க இதை அறுவடை? இது வந்து அறுவடை வந்து 60 நாள் தாங்க. 60 நாளில் அறுவடை ஆயிரும். சரி. இப்போ நம்ம கொத்தமல்லியை விதைச்சி பார் எடுத்து தண்ணி விட்டோம்னா ஒரு 10 நாளில் 11 நாளில் முளைச்சிது. முளைச்சி ஒரு 25 நாள் 30 நாள் ஆகும்போது அப்புறம் பில்லுகள்லாம் ஒவ்வொன்று வந்ததுன்னா அந்த பில்லுகள்லாம் சுத்தமாக பிடுங்கி எடுத்துகிட்டு சரிங்க, சும்மா லைட்டாக அடியோரம் தண்ணியில் கரைச்சி விட்டோம்னா சரி, அப்புறம் ஒரே மாதத்தில் அறுவடை ஆயிரும். இதை வந்து நீங்கள் சந்தை விலை என்ன ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்கீங்க? சந்தை விலை வந்து இப்போ மார்க்கெட்டு டல் ஆயிடுச்சுங்க. கிலோ 10 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. சரி, கிலோ ரொம்ப குறைவாக போய்ட்டு ரொம்ப குறைவாயிருச்சுங்க இப்போ இந்த ஒரு 2 வாரமாக. இதுக்கு முன்னாடி 40 50 60 70 வரைக்கும் போயிட்டு இருந்தது. அந்தளவுக்கு போயிட்டு இருந்ததுன்னா லாபம். 10 ரூபா கீழே எல்லாம் வந்துருச்சுன்னா அது நஷ்டம் தான். சரி சரிங்கண்ணா. இப்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மேன்மையான ஒரு இடத்துல நீங்கள் போகணும். கண்டிப்பாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருமே நல்லா வரணும்னு எங்கள் சேனல் சார்பாக கண்டிப்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க.